பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய போர் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ரெண்டு நாடுகளை தாண்டி ரொம்ப ஹைலைட்டில் இருந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். குறிப்பாக இஸ்லாமாபாத் பீஸ் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி இந்த இரு நாடுகளையும் கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு ஒரு மீடியேட்டராக இல்லை இடைத்தரகராக செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் தான். இதில் 4-5 கமெண்ட்ஸ் வந்துச்சு. பாகிஸ்தான் மீண்டும் உயிர் பெற்றுச்சு, அமெரிக்காவுடைய ஒரு உற்ற பார்ட்னராக பாகிஸ்தான் மாறிடுச்சு, ட்ரம்ப்பே நேரடியாக பாகிஸ்தான் வர இருக்கிறாரு, இந்தியா இந்த கேமை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, இந்தியா இதில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, அதே மாதிரி இந்தியாவுடைய குளோபல் ஸ்டாண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பெரிய அளவுக்கு கம்மியாக இருக்குது, நாளைக்கு இந்தியா மீண்டும் பாகிஸ்தானை தாக்குனா அமெரிக்கா இந்தியா பக்கம் நிற்காது, பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கும். ஸோ நமக்கு இது ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கருத்துக்கள் ஊடகங்களில் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், பிரச்சனை ரெண்டுமே சேம் தான். எனர்ஜி கிரைசிஸ் மற்றும் சரக்கு போக்குவரத்து, இது ரெண்டுமே பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. பட் இந்த எனர்ஜி கிரைசிஸை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு பொருளாதார வலிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நம்மளுடைய அந்நிய செலவணி கையிருப்புன்னு சொல்லக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட $680 பில்லியன் அதிகம். பாகிஸ்தானோட மொத்த எக்கனாமியோட அதிகம். பாகிஸ்தான் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்தியாவில் இப்போவும் பெட்ரோல் விலை எடுத்திங்கன்னா $102, $103, டீசல் விலை எடுத்திங்கன்னா ஆவரேஜாக $90 $93. பாகிஸ்தானில் இன்றைக்கி டீசலோட ப்ரைஸ் $385, பெட்ரோலோட ப்ரைஸ் $400. கேஸ் தட்டுப்பாடு பெருமளவுக்கு இருக்குது. 8 மணி நேரம் மின்சார வெட்டு. இந்தியாவில் இன்னைக்கு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அதிகமான மின்சார உபயோகத்தை நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம். ஏப்ரல் 28 பார்த்தோம். இப்போ அந்த அளவுக்கு வெப்பம் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ இந்த வெப்பத்திலையுமே தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை தங்கு தடையின்றி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கடந்த 10 வருடங்களில் சோலாரில் இந்தியா ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்கு. எக்கனாமி இந்த அடியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்றத நான் சொல்லலை, பாகிஸ்தானுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃபே இன்னைக்கு அவங்க மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். 2026 இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். கடைசியாக உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் அப்படின்றது மக்களுக்கான இன்றியமையாத அத்தியாவசிய தேவை. மின்சாரம் இல்லாமல் இன்னைக்கு இயங்க முடியாது. இப்போ கோர் ஷாக் அப்படின்றது ஆயில் பிரைஸ். இந்த போருக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஒரு வாரத்துக்கான இறக்குமதி அப்படின்றது $300 மில்லியன். இன்னைக்கு அது $800 மில்லியன், 167% உயர்ந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, கடனில் இருக்கக்கூடிய நாடு, வாங்கின கடனுக்கு வட்டியை கூட கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய நாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு $300 பில்லியன் செலவு பண்ணிட்டு இருந்தவங்க எனர்ஜியில் இப்போ $800 மில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரெனட் க்ரூட் அப்படின்றது கிட்டத்தட்ட $120 டச் பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாடி $70 அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். பாகிஸ்தானுடைய டோட்டல் கன்சப்ஷன் அப்படின்றது 4.4 லட்சம் பேரல் பர் டே. இந்தியாவில் எடுத்திங்கன்னா 55 லட்சம் பேரல் பர் டே. இப்போ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு 80,000 பேரல் பர் டே தான். மிச்சம் எல்லாத்தையுமே அவங்க இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். அந்த இம்போர்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ட்டு கள்ளக்கடத்தல் மூலிமா அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆயில் அப்படின்றது. இப்போது 29 ஏப்ரல் இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் அவங்களுடைய கேபினெட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்போ அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். அல்லாஹ் ஆல்மைட்டி ஹஸ் பிளேஸ்ட் அவர் எக்கனாமி ஆன் அ மேக்ரோ லெவல் அண்ட் we are growing in numbers, but as a result of this sudden war, our efforts made in the last 2 years have gone down. Our weekly pre-war oil bill was around 300 million and today is up to 800 million அப்படின்றது தான். அதாவது கடவுள் புண்ணியத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருந்துச்சு.
ஆனால் திடீர்னு வந்த இந்த போரால இப்போ வந்து நம்ம கடைசி 2 வருடம் போட்ட எல்லா முயற்சிகளும் உழைப்பும் வீணா போயிடுச்சு. ஸோ நான் ஷபாஸ் ஷெரீப் எப்போலேருந்து இவங்க பிரதமராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு கடந்த 2 வருஷமா. ஸோ 2 வருஷமே அவங்க ஒன்றும் கிளிக்கல. மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சூப்பராக வளர்ந்துகிட்டு இருந்தோம், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த திடீர் போறனால இந்த 2 வருஷம் போட்ட எல்லா உழைப்புமே இன்னைக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு விஷயத்த இந்த முட்டாள்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதார அறிவு இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய ஆயில் தேவை கம்மியாயிருச்சு, ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆயிலை கம்மி பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்கோன்ட்டு. ஆயில் தேவை, அதாவது உங்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவையே கம்மியாயிருச்சு அப்படின்னா மக்கள் இயங்கலை, ஃபேக்ட்ரிகள் மூடப்படுது, பொருளாதாரம் பெருமளவுக்கு டிப் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து காமன் சென்ஸ். இது இப்போ நேற்று வரை ஒரு வீட்டில் வந்து 50 லிட்டரு ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு பெட்ரோல் போடுறதை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க எப்படி போவாங்க? ஒன்றும் பப்ளிக் பஸ்ஸில் போயாகணும், இல்லை சைக்கிளில் போயாகணும், இல்லை நடந்து போயாகணும். ஸோ இதை வந்து இவங்க ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வச்சு டெய்லி சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் ஆர் நீடட். எப்போ இந்த நாடு பிரச்சனை வந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டு முயற்சி தேவை. கூட்டு முயற்சி யாரு? மக்கள். நீ நடந்து போ, மின்சாரம் இல்லாமல் இரு, நீ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இவங்க வந்து இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கேபினெட்ல இவங்க வந்து ஒரு 21 மணி நேரம் மீட்டிங் நடத்தினாங்க. இந்த அசீம் முனீர் மற்றும் இவங்க கூட இருக்கக்கூடிய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் இருக்கக்கூடிய இஷாக் தர் எல்லாமே சேர்ந்து இப்போ மேக்ரோ எக்கனாமிக்கு டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு அப்படின்றது இப்போ கடைசியா இவங்க IMF இருந்து வாங்கின கடன். இப்போ இந்த $100 மில்லியன் அடிஷனலா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $100 மில்லியன் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $5 பில்லியன் அளவுக்கான ப்ரெஷர் ஏற்கனவே இவங்க மேல இருக்குது. அதே மாதிரி $500 மில்லியன் பெர் வீக் இவங்களுக்கு இப்படியே கண்டினியூ ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லக்கூடிய கேடு அது வந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். நாளைக்கு சம்பளம் கொடுக்க கூட இவங்ககிட்ட காசு இருக்காது அப்படின்றத பாக்குறோம். இன்ஃப்ளேஷன் மிக மிக அதிகமாக இருக்கு. 400 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி டீசல் வாங்கி அவங்க வந்து சரக்கு போக்குவரத்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அதோட காஸ்ட் என்ன இருக்குன்றதை நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜிடிபியோடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் சர்வதேச லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானோடைய ருப்பி அப்படின்றது மிகப்பெரிய டெப்ரிசியேஷனை ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா இம்போர்ட்டோடைய காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் இன்வால்வ் ஆனாலும் இன்டர்வீன் பண்ணணும், RBI மாதிரி இன்டர்வீன் பண்ணாலும் அது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாலரை வெளியில் எடுத்துறோம் அப்படின்றது பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தானுடைய இதை விட இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரங்களில் கூட சராசரியாக 6 to 8 மணி நேரம் பவர் கட்டை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய வைஃபை ஜென்ரேஷன் ஜென்சி ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இதை எப்படி நம்ம அனுபவிச்சோம் அப்படின்றத மறக்காமல் உங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ ரீஜனல் எக்கனாமியாக எடுத்தோம் அப்படின்ற போது ஃபெர்டிலைசர் கிரைசிஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. 30-35% குளோபல் யூரியாவும் 20-30% அமோனியாவும் இதே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் போயிட்டு இருக்கு. LNG நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஷிப்பிங் இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கு. இப்போ ரஷ்யாவும் ஈரானும் டெம்பரரியா இதில் ஒரு பெனிஃபிட் ஆனால் கூட பாகிஸ்தானுக்கு உண்மையா உள்ள இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கு. இப்போ இவங்க மீடியேட்டரு சர்வதேச ரீதியில நீங்க என்ன வேணா பண்ணாலும் இப்போ UAE கழுத்தை நெரிச்சிட்டாங்க. UAE கிட்ட இருந்து இனிமே கடன் வாங்க முடியாது. UAEல இருந்து பாகிஸ்தானியர்களை மொத்தமும் வெளியேற்றக்கூடிய நாள் அப்படின்றது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள வரும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க சவுதியோடைய அந்த ரிலேஷன்ல துருக்கி கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ல UAEயோட நேரடியா இவங்க வந்து கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க. இனி அங்கிருந்து வரக்கூடிய இவங்களுக்கான அந்த இவங்களுடைய மக்கள் UAEல போய் உழைத்து அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இதுவும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். இதை தவிர காசு வாங்கிட்டு இப்போ ஈரான் கிட்ட அந்த 6 ரூட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவோட IMF ப்ரோக்ராமை நம்பி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நிறுவனத்தில் பேசிக்கலாக அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீக்லி பில் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமாகிட்டே இருக்கு. நகரங்களில் மட்டும் இஸ்லாமாபாதை பார்க்கக்கூடியவங்க சில அறிவுஜீவிகள் வந்து இஸ்லாமாபாதோட அந்த கோர் ஏரியா, இந்த எம்பசி இருக்கக்கூடிய ஏரியாலாம் ஒரு ஏரியல் வியூ எடுத்து UAVல ஒரு வீடியோ போட்டு
அதை இந்தியா கூட கம்பேர் பண்ணி நம்ம ஊர் எப்படி இருக்குன்ட்டு டெல்லியில் போயிட்டு நீங்கள் லூட்டன்ஸ் டெல்லின்னு சொல்லக்கூடிய எம்பாசி ஏரியாவை ஏரியல் வியூ எடுங்க, இல்லை சென்னையோடைய பல பகுதிகள் இருக்குது அங்கே போய் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். உண்மை என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோல் டீசல் எதுவாக வேணா இருக்கட்டும், முதல் ப்ரையாரிட்டி அங்கே பஞ்சாப் மாகாணம், 2வது ப்ரையாரிட்டி சிந்து மாகாணம், 3வது ப்ரையாரிட்டி கைபர் பக்தன்குவா, 4வது ப்ரையாரிட்டி கில்கிட் பால்டிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், 5வதா கடைசியாக தான் பலுச்சிஸ்தான். கில்கிட் பால்டிஸ்தானே இவங்களுக்கு எதிரான அந்த ப்ரெஷர் மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ இவங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 0 ஆகி இலங்கை எப்படி ஒரு காலத்தில் திவாலாகி போய் நின்னாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி பாகிஸ்தான் இப்போ வெகு வேகமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மீடியேஷன் பண்றாங்க, இவங்களுக்கு உலக அரங்கில பேர் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க மார்த்தட்டினாலும் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. 2வது பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இவங்களை நம்பவும் இல்லை, திரும்பி கூட பார்க்கலாம். அதை பத்தி நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அல்டிமேட்டா உங்க நாடு உள்ளுக்குள்ள கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே இவங்க அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரல்ல பாத்தீங்கன்னா கெஞ்சக்கூடிய தன்மை அப்படின்றது வந்துருச்சு. நதிநீர்ல விளையாடக்கூடாது, 25 கோடி மக்களுடைய உயிர், ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாங்கள் களை எடுக்கிறோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், உங்க மர்ம நபர்களுடைய பிரச்சனைகள்லாம் நிறுத்திக்குங்க, நாங்களே இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இனிமேல் ஒரு நல்ல உறவு வைக்கலாம், 2 வருட காலம் அதை நாங்கள் உறுதியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம், உங்க நம்பிக்கையை நாங்கள் திரும்ப பெறுறோம், மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் உறவை சீர் பண்ணுவோம், பார்டர்ஸை திறந்து விடுவோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கார்பெட் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி, இந்த 4 பொருட்கள் மட்டும் நீங்க இந்தியா முழுக்க கிடையாது, நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்ஸ்லயே இவங்க பண்ணாங்க, வர்த்தகம் பண்ணாங்க அப்படின்னா இந்த நாட்டால மீண்டு வர முடியும். இந்தியாவுடைய பார்டரை ஓப்பன் பண்ணி இவங்க ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இவங்களால பண்ண முடியும். பட் பார்டர் ட்ரேட் எப்போ பண்ண முடியும்? நம்மளுடைய ஒரே ஒரு கண்டிஷன், பயங்கரவாதத்தை, ரத்தத்தை இங்க எங்க மக்கள்கிட்ட ரத்தத்தை எடுத்துட்டு உனக்கு நாங்கள் உங்க கூட உறவு வச்சுக்க முடியாது அப்படின்றதான். ஆனா அந்த இடத்துல இப்ப வரைக்கும் இவங்களுடைய மக்களும் சரி, இவங்களுடைய ஆட்சியாளர்களும் சரி, இவங்களுடைய இராணுவமும் சரி அந்த கமிட்மெண்ட்டை பேரளவுக்கு கூட கொடுக்கல. இப்ப இந்த அளவுக்கு நிலைமை மோசமா போய் அங்க இருக்கக்கூடிய படித்தவர்கள், அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், திங்க் டேங்க்ஸ், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பாகிஸ்தானுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரிகள், யாராவது ஒருத்தர் எப்பா போதும் இந்த பயங்கரவாதம்லாம், இதெல்லாம் மொத்தமா களை எடுங்க, இந்தியா கிட்ட பேசுங்க, இந்தியா கிட்ட அட்லீஸ்ட் அம்ரித்சர் பார்டரை ஓப்பன் பண்ணி ஒரு சாம்பிள் ட்ரேடாவது ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த கருத்து வருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கஸ்வா இந்துஸ்தான் அப்படின்ற அந்த இந்து வெறுப்பு, இந்திய வெறுப்பு, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, இந்தியா நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய நாட்டுக்கு இந்த விதியை கடவுள் கொடுத்துருக்காருன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போவும் பல பேர் அவங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நல்ல பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க. இந்தியா கூட இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சிந்து நதி நீருன்றது பெரிய கத்தியா நமக்கு எதிராக இருக்கு, ட்ரேடை ஓப்பன் பண்ணுவோன்ட்டு ட்ரேடை ஓப்பன் பண்ணலை, இவங்க பண்ணவும் மாட்டாங்க. மாறா இந்தியாவில் இன்னும் எப்படி சம்பவம் செய்யறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோடைய ரியல் சுச்சுவேஷன் இதுதான். இந்த பொலிட்டிக்கல் கேம்பெட்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது கேம்பெல்லாம் இன்னும் அதற்கான தாக்கம் அப்படின்றது வரும். 2 வாரம் கழிச்சு எக்ஸாக்டா இன்னொரு பாகிஸ்தானை பத்தி ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.